வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம எம்டி பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது ஈஸியாக செய்யலாங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும், நேரமாகாது. ஏன்னா பிரியாணி அரிசிங்கிறது ஊற வைக்கிறதுக்கு கூட டைம் ஆகாது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களும் செய்யும் முறையும் நம்ம பார்க்கலாம். பட்டை 3 துண்டு, ஒரு அரை பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 கிளாஸ் பிரியாணி அரிசிங்க. இது ஒரு 1/4 கிலோ வருங்க. நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு இப்போ நெய் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். மீதி நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னு நம்ம இப்போ பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. வதக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா இதாகணுங்க, நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ மிளகாய்த்தூள் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சுங்களா. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். நான் அது உங்களுக்கு காமிக்கலை, மறந்துட்டேன், இப்போ தான் காமிச்சிருக்கேன். அது போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா எண்ணெயில் போட்டனால நல்லா கலர் கிடைக்குங்க. தக்காளியும் போட்டாச்சு, கல் உப்பும் போட்டாச்சு. நம்ம இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வாங்க, அதை இந்த மாதிரி வதங்கிடுச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அது குக்கரில் பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கவே செய்யாதுங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போடுறேன். ஒவ்வொருத்தவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாங்க தக்காளி போடுவாங்க. நம்ம அப்படி போடுறதில்ல. இப்படி போட்டோம்னா பாருங்கள், ஒட்டாமல் இருக்கும் குக்கரில். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஆனால் எல்லாமே வதங்கிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, பட்டை ஏலக்காய் தூள், தயிர் எல்லாம் வதங்கிட்டு இப்போ மல்லி புதினாவும் போட்டாச்சுங்க. பாதி போட்டிருக்கிறேன், பாதி வச்சுருக்கேன். போட்டு எல்லாம் நல்லா வதக்கி கொடுத்து பாருங்கள், குக்கர்லாம் செலவே ஒட்டாது. அந்த மாதிரி தான் நம்ம வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணியும் அப்புறம் அரை டம்ளர் கொஞ்சம் எச்சாமல் ஊற்றலாங்க. ஏன்னா குழந்தைங்க மத்தியானம் சாப்பிட்றது கொஞ்சம் பஞ்சாட்டு இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். ரொம்ப வரன்னு இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முடியாது. பாருங்கள், தண்ணி கொதி வந்துட்டோன்னு நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கலபுலன்னு கொதிச்சிட்டோன்னு தாங்க நான் அரிசி போட்டேன். அப்படி போட்டால் தான் நல்லா இருக்குங்க சாப்பாடு. இப்போ அரை லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. மீதி இருக்க மல்லி புதினாவே போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, குக்கர் மூடி வச்சு நமக்கு தேவையான அளவு நான் 2 விசில் விட்டேங்க. விசில் விட்டு எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ கிளறி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஒரு சோறு கூட ஒட்டாதுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சோறு கூட அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. அதுக்கு அளவாக தண்ணியும் நம்ம அந்த மாதிரி தயிர், நெய் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஊற்றினோம்னா தாங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.